இன்னைக்கு தலைப்பு நல்லா கவனிங்க. இன்னைக்கு தலைப்பு வந்து பின்மாற்றம். இன்னைக்கு தலைப்பு நாங்க பின்மாற்றம். 1 பேதுரு 1:19 விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. கவனிங்க ஒரு நிமிஷம். நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய விலையேற பெற்ற ரத்தம். நான் அடிக்கடி யோசிக்கிறது, ஏன் இந்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம்? ஒரு பாவியை நீதிமானாக்க யாராலுமே முடியாது. அது யாரால் தான் முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான். அதனால்தான் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க, மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்பு என்ன தெரியுமா? நம்மை கர்த்தர் நாம இருக்காரு சாத்தானிடத்திலிருந்து. சொல்லுங்க, சாத்தானிடத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? மீட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, அதே போல 1 கொரிந்தியர் 6:19-20. 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகினால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் கிரயத்திற்கு உங்களை வாங்கி இருக்கிறார். என்ன பண்ணிருக்காங்க? சட்டமா எல்லாம் சொல்லிப்பாங்க. கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். வாங்கிட்டாங்க. அவருக்கு சொந்தமா உங்களை வாங்கி இருக்கிறார். இந்த சரீரமும் இந்த ரத்தமும் இந்த சரீரமும் இந்த ஆவியும் நம்முடைய இருக்கிறது. யாருடையது? தேவனுடைய. சத்தமா சொன்னாங்க, தேவனுடைய. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. யாருடையவர்கள்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனுடையவர்கள். நான் என்னுடையவன் கிடையாது. நான் என்னுடையவர் கிடையாது. நீங்க சொல்ல அது நமக்குரிய சுதந்திரமாக இருக்கு. நான் என்னுடையவர் கிடையாது. நான் தேவனுடைய. சத்தம், நான் தேவனுடைய. என்னுடைய ஆவி என் சரீரமும் தேவனுக்குரிய. அவர் வெள்ளை கொடுத்து என்ன பண்ணிருக்கிறேன்? சொல்லுங்க, சொல்லுங்க. இப்படி அவருக்கு சொந்தமானதுனால தான், இப்படி அவர் நம்மை மீட்டு கொண்டதுனால தான் தேவனிடத்திலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை வந்தது. நம் ஒவ்வொருவருக்கும் என்னாச்சுங்க? கிருபை வந்தது. நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை வந்தது. ஹல்லேலூயா. இப்படி தேவனிடத்திலிருந்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டதினாலே, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டதினாலே, கவனிங்க, நமக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. தலைமுறை தாண்டின ஆசீர்வாதம் கிடைத்தது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்தது. சாபங்கள் மாற்றப்பட்டு மறைந்து ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நமக்கு பரிசுத்தம் கிடைத்தது. இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் அனுக்கிரகங்களும் நமக்கு கிடைத்தது. பாதுகாப்பு, சுகம், ஜீவன், அவருடைய பிரசன்னம், இளைப்பாறுதல், சந்தோஷம், சமாதானம், விடுதலை, உயர்வு, வெற்றி, மேன்மை, பாக்கியம், இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது தெரியுங்களா? எப்படி கிடைத்தது? சொல்லுங்க.
அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டதினால் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதே போல அவர் நம்மை அவருக்கு சொந்தமாக கிரயத்திற்கு கொள்ளப்பட்டதினாலே, வாங்கினதினாலே இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைத்தது. ஆமா தானே? நீங்க இப்ப கிருபை யார் மூலியமா பெற்றீங்கன்னு சொன்னா என்ன சொல்வீங்க? யார் மூலியமா பெற்றீங்க? எங்க அப்பா மூலியமா எனக்கு கிருபை வந்துச்சு சொல்ல முடியுமா? எங்க தாத்தா மூலியமா எனக்கு சுகம் கிடைச்சது, எங்க முன்னோர்களாலே எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சது சொல்ல முடியுமா? யாரால கிடைச்சதுன்னா சொல்லுங்க. பாவ மன்னிப்பு யாரால கிடைச்சது? கிருபை யாரால கிடைச்சது? சுகம் யாரால கிடைச்சது? சமாதானம் யாரால கிடைச்சது? இளைப்பாறுதல் யாரால கிடைச்சது? பலன் யாரால கிடைச்சது? சொல்லுங்க. இளைப்பாறுதல் யாரால கிடைச்சது? அவருடைய பிரசன்னம் யாரால கிடைச்சது? ஆசீர்வாதங்கள் யாரால? எல்லாமே கர்த்தரால கிடைச்சது. காரணம் அவருக்கு நாம் சொந்தமானதினாலே, இப்படிப்பட்ட சுதந்திரத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கர்த்தரிடத்திலிருந்து நான் தீமையை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் மூலியம் ஒருத்தர் நான் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு தீமை செய்தார். கர்த்தர் எனக்கு தீமையை செய்தார் யாரா சொல்ல முடியுமா? கர்த்தர் நன்மையை தவிர தீமை என்ன பண்ணது? செய்தது கிடையாது. நன்மையை தவிர தீமையை கர்த்தர் என்ன பண்ணது? செய்தது கிடையாது. நன்மையை தவிர தீமையை கர்த்தர் இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நம்ம ஏமாற்றவோ, நமக்கு தோல்வியை கொடுக்கவோ, நாம் இழந்து போகிற காரியங்களை நமக்கு கொடுக்கவோ, பலவீனங்களையும் பாடுகளையும் சஞ்சனைகளையும் வியாதியையும் துக்கமும் எதுவுமே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது இல்லை. ஆமா தானே? சத்தமா யாரா சொல்ல? எனக்கு நிறைய பாடு கொடுக்கிறாரு சொல்ல. அவர் பாடுகள் எல்லாம் கொடுக்கிறார், வேதனைகளை கொடுக்கிறாரு, சஞ்சலத்தை கொடுக்கிறாரு, துக்கத்தை கொடுக்கிறாரு, துன்பத்தை கொடுக்கிறாரு. இல்லவே கிடையாது. சத்தமா சொல்லுங்க. அவர் ஒருத்தருக்கு என்ன பண்ண மாட்டாரு? தீமை செய்யாத சுத்த கிணறு. தீமையை செய்யவே மாட்டார். தீமை என்ன பண்ண மாட்டாரு? சத்தமா சொல்லுங்க. செய்யவே மாட்டார். தீமை அவரிடத்தில் இல்லை. இதே மாதிரி இன்னைக்கு சத்துரு உங்களையும் என்னையும் தொடாதபடிக்கு, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் யார் பாதுகாத்துட்டு இருக்கிறது? சத்துரு. சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா கரங்களை சொல்லுங்க. கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் என்ன வேலையடைத்து பாதுகாத்து. இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் என்ன பண்ணிருக்கோம்? அனுபவித்தோம். பாருங்க, இதெல்லாம் பெற்றுக்கொள்ள தகுதியே கிடையாது. இதெல்லாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ணல? தகுதியே. ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த தகுதியுள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாடுகள் மூலமா, அவர் நமக்காக பட்ட அவமானங்கள் மூலமா, நிந்தைகள் மூலமா, நமக்காக நியாய தீர்ப்பு மூலமா, காயங்கள் மூலமா, நொறுக்குதலின் மூலமா, அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமா, ஆண்டவர் இயேசுவின் மரணத்தின் மூலமா, ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலமா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. கையை உயர்த்தி நல்ல எங்கேயோ உட்கார்ந்து என்ன யோசிச்சாலும் நன்றி இல்லாம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. உண்மையா ஆண்டவர் ஆராதிக்க. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது? கையை உயர்த்தி சொல்லுங்க. அவருடைய பாடுகள் மூலமா, அவர் பட்ட காயங்கள் மூலமா, அவர் அனுபவித்த அவமானங்கள் மூலமா, நிந்தைகள் மூலமா, அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமா, எனக்காக அவர் மரணம் அடைந்ததன் மூலமா, எனக்காக அவர் உயிர் தேர்தல் எழுத்ததினால்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த கரங்களை நல்லா உயர்த்தி
இப்போ எல்லாமே அவரிடத்துல இருக்கிறது. அவருக்கு சொந்தமா கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு, வாங்கி கொண்டாரு, மீட்டு கொண்டாரு. இப்போ நல்ல கவனிங்க, அவரை விட்டு நல்ல கவனிங்க, அவரை விட்டு நம்ம பின்னாடி போனோம் என்று சொன்னால், அவரை விட்டு விலகி போனோம் சொன்னா என்ன நடக்கும்? அதை குறித்து தான் இந்த நாளிலே தியானிக்கிறோம். அந்த நாளிலே இதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, பின்மாற்றத்தின் அறிகுறிகள் எல்லாம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. பின்மாற்றத்தின் அறிகுறிகள் தெரியுது. இப்ப ஜுரம் வந்தா என்ன அறிகுறி வருது? உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன அறிகுறி? நீங்க உடம்பு சரியில்லாத இருக்கீங்கன்னாவே சளி வரும், காய்ச்சல் வரும், வருதா இல்ல? ஆமாவா? கவனிங்க, ப்ளீஸ். பின்மாற்றத்தின் அறிகுறிகள் சொல்லுங்க. இப்போ நீங்க பின்மாற்றத்தில் இருப்பீங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ நீங்க என்ன பண்ண போனோம், உங்களை ஆராய்ந்து பாருங்க. சயின்ஸ் எதனுடைய சயின்ஸ்? பேக் ஸ்லைடிங்குடைய சயின்ஸ். பின்மாற்ற வாழ்வின் அறிகுறிகள். ஒண்ணு லிமிட்டேஷன், வரையறை, போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வரை. எதெல்லாம் தெரியுமா? இவ்வளவு நேரம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும். கவனி, நல்லா கவனி. இதெல்லாம் இருந்தா தேவனை விட்டு விலகி போகிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும். இவ்வளவு நேரம் பைபிள் வாசிச்சா போதும். ஒரு வாரம் சர்ச்சைக்கு வந்தா போதும். இவ்வளவு ஏதோ கர்த்தருக்கு காணி கொடுத்தா போதும், ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சா போதும். அந்த போதும் லிமிட்டேஷன். ஏன் வாரம் சர்ச்சைக்கு போகணும்? ஏன் நேரத்துக்கு போகணும்? இப்படி போனா போதும். ஏன் டெய்லியும் பைபிள் வாசிக்கணும்? ஏதோ ஒரு நாள் வாசிக்கலாம் போதும். ஏன் டெய்லி ஜெபம் பண்ணா போதும். நல்லா கவனிச்சுக்கல, இவைகள் எல்லாம் தேவனை விட்டு நீங்க பின்வாங்குகிறீங்கன்னு அர்த்தம், அறிகுறி. இப்ப சொல்லிட்டு அதனுடைய விளைவுகளை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பிசாசுக்கு நம்ம என்ன பண்றது, நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றோம், பிசாசு என்ன பண்றோம், கூட இழுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம தவிர நம்ம என்ன பண்றது இல்ல, சொல்லுங்க, உணர்றது இல்லை. அதான் கிட்ட ஆண்டவர் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டார்? நான் உனக்கு சாப்பிட வானான்னு சொன்னேன்ல, அந்த பழத்தை நீ சாப்பிட்டிய. அவன் என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன், சாப்பிட்டேன். அதுதானே சொல்லணும். என்ன தெரியுமா சொன்னாரு? வாசி, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், உனக்கு அறிவுறுத்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளைக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். சரிங்களா? புசிக்குது அப்படிதானே? நான் உனக்கு வாடான்னு சொன்னேன். சொல்லுங்க, பழத்தை நீ என்ன பதில் இருக்கணும் சொல்லுங்க, என்ன பதில் இருக்கணும்? ஆமாண்டவரே நீ சொன்னது நான் என்ன பண்ணல, செய்யல. என்ன பதில் தெரியுமா? அவருடைய பதில் 12வது வசனம் வாசி. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரின் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். நல்ல கவனிங்க, என்ன சொன்னா, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லாம, தேவரி எனக்கு நீ கொடுத்தல. யாரு கொடுத்த? ஏவாள கொடுத்தல. அவள் தான் என்ன பண்ணா? நல்ல கவனிங்க, இன்னைக்கு காரணங்களை சொல்லி போதும் என்கிற அந்த லிமிட்டேஷனுக்குள்ள நீங்க வரைங்க பாருங்க, நீங்க பின்மாற்றத்தில் இருக்கீங்கன்னு அறிகுறி. சபைக்கு இவ்வளவு நேரத்துக்கு போனா போதும், ஒரு வாரம் வந்தா போதும், இவ்வளவு ஜெபம் பண்ணா போதும், இவ்வளவு வேதம் வாசிச்சா போதும், இவ்வளவு நேரம் ஊழியம் பண்ணா போதும் சொல்லி ஒரு லிமிட்டேஷன், வரையறை முறை வைத்துக் கொள்கிறீங்க பாருங்க. அது பின்மாற்றத்தின் அறிகுறியா இருக்கிறது. பாருங்க,
ஆராதனை நேரத்துல கூட நிறைய பேர் உட்கார்ந்துட்டே இருக்கீங்க. உட்கார்ந்து ஆராதிச்சா என்ன தவறு? இப்படித்தான் ஆராதிக்கணும், இப்படிதான் இருக்கணும். நான் சொல்றது சில நேரங்களில் கடினமா இருக்கும். இதுதான் சத்தியம், இப்படிதான் போதிக்கணும். இல்லைன்னு சொன்னா உங்களை தட்டி கொடுத்துட்டு போனா சரியா வரமாட்டீங்க. நித்திய ஜீவனுக்கு தகுதி இல்லாதவர்களாம் மாறி விடுவீங்க. புரியுதுங்களா? முதல் அறிகுறி போதும். சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணல. ஆமா, அவங்களுக்கு என்னன்னா போன வாரம் போதும்ல, இந்த வாரம் இருக்கு, திருப்பி அடுத்த மாசம் ராமலிங்கத்துக்கு போயிடலாம். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, என்னைக்கு ஜபம் குறைதோ போதும் என்கிறது ஒன்று. இன்னொன்று ஜபத்தை குறையுது. இவ்வளவு நேரம் ஜபிச்சுட்டு இருப்பீங்க, 1 மணி நேரம் ஜபிச்சுட்டு இருப்பீங்க, இல்ல 2 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே அந்த ஜபம் குறையுது பாருங்க. நல்லா கவனிச்சு, அப்படியே குறைஞ்சிட்டு வரும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பின்மாற்றத்தின் அறிகுறியில் இருக்கு. வேத வாசிக்கிறது குறையுது பாருங்க, குறையுது. ஒரு இவ்வளவு நேரம் நீங்க வாசிச்சிருப்பீங்க. இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் குறையுதுல, குறையுது. விசுவாசம் குறையும், பரிசுத்தம் குறையும், சாட்சி குறையும், அன்பு குறையும், சகிக்கிற தன்மை குறையும், தாழ்மை குறையும். கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவர் பாவத்தை சாபத்தை எடுத்து திரும்ப அதற்குள்ளாக கொண்டு போகிறதுக்காக அவங்களை வைக்கிறது இல்ல. தூக்கி எடுத்து எங்க கொண்டு போனோம்? பரலோகத்துக்கு கொண்டு போனோம். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அன்பு குறையும், மன்னிக்கிற தன்மை குறையும், சகிக்கிற தன்மை குறையும், பரிசுத்தம் குறையும், விசுவாசம் குறையும், ஆராதிக்கிறது குறையும், எல்லாம் குறையுது பாருங்க. டிகிரி ஆகிட்டே இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்? நீங்க பின்மாற்றத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. இது எங்க கொண்டு போகணும்னு அடுத்த காரியங்கள் சொல்றேன். ஏன்னா இந்த வேதத்தின் வார்த்தைப்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த வேதத்தின்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இடரல் கிடையாது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 119வது சங்கீதம் 1-3 வரை வாசிங்க. சங்கீதம் 119 1-3 வரை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளிலே நடக்கிறார்கள். பாத்தீங்களா? நல்லா கவனிச்சிட்டீங்களா? பாருங்க, உங்களுக்காக திரும்பவும் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, சத்தமா என்னோட கூட பேசுங்க, தூங்கிட்டு இருக்காதீங்க, பேசுங்க எல்லாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தெரியுங்களா? சத்தமா சொல்லுங்க. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. நீங்க குறை இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வருதுன்னா நீங்க சீர்படுத்திக்கணும். உங்களை நீங்க ஆராயணும். என்னைக்கு பரிசுத்தம் குறையுது, விசுவாசம் குறையுது, அன்பு குறையுது, சகிக்கிற தன்மை குறையுது, ஆராதிக்கிறதுல குறைவு, வேத வாசிக்கிறதுல குறைச்சிக்கிறது, ஜபத்துல குறைச்சிக்கிறது, எல்லாம் குறைய கரெக்டா நீங்க நினைக்கணும். எங்க இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. பின்மாற்றத்துக்குள்ள இருக்கீங்க. அதனுடைய விளைவு நான் உங்களுக்கு சொல்றேன், பயங்கரமா இருக்கும். அதனால இந்த நாளிலே அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படி காத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது அறிகுறி, the sign of backsliding life. கவனிங்க. the third point என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நம்முடைய
பாவங்களை நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya? அவருடைய ரத்தம் சகல பாவத்தையும் சொல்லுங்க. அவருடைய ரத்தம் எல்லாம் சொல்லுங்க. இன்னும் சத்த கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் எனக்கு மன்னித்தது. இப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சாங்க. இப்ப அந்த பாவத்தை என்ன பண்ண தெரியுமா? மெதுவா சொல்லுங்க சொல்லுங்க. மெதுவா என்ன பண்றது? அப்படி செய்ய தொடங்கு. மெதுவா செய்ய தொடங்கு. கவனிங்க, பைபிள் எடுத்துட்டா கிடையாது. அந்த பயணத்துல என்ன இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அதன்படி நடக்கிறோமா இல்லையா? மெதுவா அந்த பாவத்தை செய்யுது. ஆண்டவர் இதெல்லாம் வேணாம் சொல்லி எதெல்லாம் வெறுத்து அவருக்கு விரோதமாய் வாழ்ந்த எல்லா பாவத்தையும் கிருபையாய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மன்னிச்சிருக்கிறார். சொல்லுங்க, கிருபையாய் எனக்கு மன்னித்து கொடுங்க. தண்டனை கொடுக்காம என்ன பண்ணிருக்காரு? மன்னிச்சிருக்கிறார். இப்போ அந்த பாவத்தை என்ன பண்றது ஆரம்பிக்கிறது? கவனிங்க, திரும்ப மெதுவா ஆரம்பிக்கிறது. மெதுவா பேச ஆரம்பிக்கிறது, பார்க்க ஆரம்பிக்கிறது, செய்ய ஆரம்பிக்கிறது. எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்றது? பழைய பாவத்தை தேவன் மன்னித்த, தேவன் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் போட்டு சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு வைத்திருக்கிற அந்த பாவத்தை என்ன பண்றதுங்க? மெதுவா திரும்பி பார்க்கிறது, அப்படியே பேச ஆரம்பிக்கிறது, செய்யறது எல்லாம். இதெல்லாம் எதுக்கு அறிகுறிங்க? நல்லா கவனிங்க. எதற்கு அறிகுறி? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க, நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு புரிஞ்சுட்டு இருப்பீங்க. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. நீங்க எந்த நிலையில நீங்க இப்ப இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா தெரியும். நான்காவது காரியம், ஆண்டவர் நாம வெறுப்பார். ஆண்டவர் மேல அன்பு செலுத்த மாட்டோம். ஆண்டவரை பார்த்தாவே நமக்கு எப்படி இருக்கும்? வெறுப்பார். ஆண்டவர் மேல அன்பு வராது. ஆண்டவர் மேல நமக்கு அன்பு வராது. எதன் மேல தெரியுமா அன்பு வரும்? நல்லா கவனிங்க. உலகத்தின் மீது அன்பு வரும். ஆண்டவர் மீது அன்பு குறையும், உலகத்தின் மீது அன்பு அதிகரிக்கும். நிறைய பேருடைய உள்ளத்துல கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்க. ஹalleluya, ஹalleluya. ஐந்தாவது காரியம், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டோம். உண்மை இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன தெரியுமா பண்ணிக்கிறேன்? உங்களுக்கு சொன்னேன்ல, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிற. கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாம். என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம், சத்தமா சொல்லுங்க, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து இருக்கிறார். என் நோய்கள் எல்லாம், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இறக்கிங்களால் என்ன பண்ணிருக்காரு? என்னை முடிசூட்டி இருக்கிறார். வாசிங்க 8வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவரை விட்டு தயவு புரியுங்க. என்னுடைய கடமையை நான் செய்வேன். கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம், கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் எப்போதுமே சொல்வார், உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு முன்பாக சாபத்தையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். யார் என்ன செலக்ட் பண்ணிக்கிறாங்களோ அது அவங்களுடைய விருப்பம். நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆண்டவரை விட்டு விலகினா முதல் காரியம், ஆண்டவருடைய இளைப்பாறுதலில் என்ன கிடையாதா? பிரவேசிக்க முடியாது.
இளைப்பாறுதல் என்னன்னா இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து நித்திய ஜீவனுக்குள்ள போகிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டார். புரிஞ்சுட்டீங்களா? பின்மாற்றம் அடைகிறவர்களுக்கு, தேவனை விட்டு விலகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய ஜீவன் கிடையாது. நீங்க போய் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும், உங்க உறவுகளுக்கு சொல்லணும், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். பின்மாற்றம் என்பது தேவனுடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க தடையா இருக்கிற ஒன்று. ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்களை வழி நடத்தினார். ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? எப்படி இருந்தாங்க தெரியுமா? எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள். இன்னைக்கு நான் சொல்ற பாருங்க, வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக, வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்களாக, தேவனுடைய வழியை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்கள் அரோசித்தார். அரோசித்தார் என்ன தெரியுமா அர்த்தம்? கவனிங்க, அரோசித்தார் என்ன அர்த்தம் தெரியுமா? வெறுத்தார். ஆண்டவர் வெறுத்தார். யாரு தெரியுமா ஆண்டவர் வெறுப்பார்? நிறைய பேர் நீங்க நினைச்சிருக்கீங்க எப்பவுமே ஆண்டவர் ஒரே ஸ்டேஜ்ல இருப்பாரு. இல்ல, யாரெல்லாம் பின்மாற்றம் அடைகிறாங்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு விலகிறார்களோ, கர்த்தர் அவர்களை அரோசிப்பார், அவர்களை வெறுப்பார். அவங்களுக்கு என்ன தெரியுமா பலன்? அதனுடைய பலன் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனுக்குள்ளே தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல் அவர்கள் என்ன பண்ண முடியாதுங்க, பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு நிலைக்கிறது இல்லை. நீங்க கவனிங்க, ஒரு நிமிஷம், இங்க ஒரு நிமிஷம் கவனிச்சு. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு என்ன பண்றது இல்லை, நிலைப்பதில்லை. எல்லாமே போயிடும், எல்லாமே போயிடும். இதெல்லாம் எதுக்கு ஒரு விளைவுகள்? பின்மாற்றத்தின் விளைவுகள். எல்லாமே போயிடும், மொத்தம் போயிடும். நீங்க வேணா நினைச்சுக்கலாம், நான் அவரோட தான் கூட இருக்கிறேன். பின்மாற்றத்தின் அறிகுறிகளை ஆண்டவர் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. தயவு செய்து அதுல இருந்து விடுதலை ஆகி வெளியில வாங்க, மன திரும்ப. ஏன்னா ஆண்டவர் சீக்கிரமா வர போறாரு. பூரணப்பட்ட நீதிமானுடைய ஆவிதான் அங்க போவோம். நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே பரலோகத்துக்கு போயிடுவேன். இல்ல, இந்த வாழ்க்கை, இந்த ஆராதனை எல்லாமே உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை உணர்த்தி கடவுளுக்கு நேரா வழி நடத்திட்டு போகணும். ஒரு பூரணமான ஒரு வாழ்வை நீங்க பெறணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. முழுவதும் பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிதான் இருக்கும். அறக்குறையா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க நான் எதை வேணாலும் நான் சகித்துக் கொள்வேன், பரலோகம் சகித்துக் கொள்ளாது. அதுக்குன்னு ஒரு பிரமாணம் உண்டு, அதுக்குன்னு ஒரு நியாயம் உண்டு, அதுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் உண்டு. அதன்படிதான் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை வைத்து சொல்லுங்க. எல்லாமே இழந்து போவாங்க. பின்மாற்ற ஜீவித்து எல்லாம் ஒன்னொன்னா இழந்து போவாங்க. நீங்க உங்களை நீங்க நிறுத்தி பார்க்கலாம், நான் எப்படி இருக்கிறேன், என் ஆசீர்வாதம் அப்படியே நிலைத்திருக்கிறதா, இல்ல என்னை விட்டு எல்லாமே குறைஞ்சு கொண்டு இருக்கிறதா? இப்படித்தான் இந்த பின்மாற்றத்தின் விளைவுகள் அப்படித்தான் இருக்கும். மூன்றாவது விஷயம் பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரணும். மத்தேயு வாசிங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரணும். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட கூட்டி வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். கவனிங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் விட்டு நம்ம விலகும் போது ஏற்கனவே நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருந்த அசுத்தாவிகள் உண்டு. நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருந்த அசுத்தாவிகள் உண்டு. ஆமாவா இல்லையா? நிறைய அசுத்தம். அது ஆண்டவர் உள்ள வந்த உடனே
அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்டு கொண்ட உடனே, அவருக்கு சொந்தமான உடனே அது ஓடிடும், அது உள்ள வராது. கவனிக்கிறீங்களா? எப்போ ஆண்டவரை விட்டு விலகிறோமோ, எப்போ ஆண்டவரை விட்டு செப்பரேஷன் படுகிறீர்களோ, நல்லா கவனிங்க, அப்போ இந்த அசுத்தாவி என்ன தெரியுமா பண்ணும்? தன்னை விட பொல்லாத 7 அசுத்தாவிகளை கொண்டு வரமா. கவனிங்க, நிறைய பேருக்கு தெரியல. தேவனுடைய வார்த்தைனா சும்மா ஆண்டவர் உணர்த்துக்கிறத புரிஞ்சுக்க. தன்னை விட பொல்லாத, சொல்லுங்க சொல்லுங்க, ஏற்கனவே உள்ள இருக்கும் போது படாத பாட்டு, அவமானம் ஒரு பக்கம், கண்ணீர் ஒரு பக்கம், எல்லாத்தையும் இழந்து போனது ஒரு பக்கம், ஆக்சிடென்ட், தற்கொலைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கட்டுகள், அவன் இருக்கும் போதே இவ்வளவு பிரச்சனைன்னா, இப்போ ஆண்டவர் அதுல விடுதலை ஆகிறார். இப்ப அவனுடைய கஷ்டத்தையே நம்மளால சகிக்க முடியாம நம்ம இந்த உலகத்துல அல்லல் பட்டுட்டு இருந்தோம். இப்ப அவன் போய் என்ன பண்றானா? சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அவன் போய் சொல்லுங்க, அவன் போய் 7 மடங்கு, சொல்லுங்க, அவனை விட, தன்னை விட 7 பொல்லாத ஆவிகள். நீங்க நினைச்சிருக்கீங்க பிசாசு வந்து என்ன பண்ணுவான்? பிசாசு வந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆண்டவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டதுக்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. உள்ள வந்தா எல்லாமே போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. என்ன தெரியுமா கேட்கிறாங்க? தேவனை அறியாதவர்கள் கேட்கிறாங்க, ஏன் கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் வருது, ஏன் போராட்டம் வருது, ஏன் பலவீனத்தில் விடுதலையாகல? அவங்களுக்கு தெரியல. அவங்க எல்லாருமே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் தேவனை விட்டு பின்வாங்கி போனதுனால இப்படிப்பட்ட காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தெரியாம இருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருக்காங்க சர்ச்சைக்கு போனாங்க சரியாகல, இப்ப பாவம் இருக்கிற நிலையை விட ரொம்ப கஷ்டம் ஆயிட்டாங்க. ஏதோ போன புதுசுல கொஞ்சம் நல்லா இருந்தாங்க, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நல்லா இருந்தாங்க, 5 வருஷம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவா என்ன ஆயிடுச்சு? எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. ஏன் தான் அங்க போனாங்கன்னு தெரியல. நம்ம கூட இல்லாம நல்லா இருந்திருக்கோம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் இப்படி நடந்தது அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். என்ன சொல்லி? கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதினாலே 7 அசுத்தாவிகள் தன்னை பார்க்கிலும், கவனிங்க, தன்னை பார்க்கணும். நான் விளையாட்டு இல்லை, நான் சொல்றதுதான் விளையாட்டு இல்லை, சத்தியத்தை பேசுறேன், ஆண்டவருடைய வார்த்தையை பேசிட்டு இருக்கு. தன்னை பார்க்கிலும் பொல்லாத, இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் பாருங்க, அதை குறித்து உணர்வும் அக்கறை இல்லாம சபைக்கிறோம். ஏன் ஆண்டவர் அவரோட கூட இருக்கணும்னா அந்த பொல்லாத அசுத்தாவிகள் உள்ள வரக்கூடாதுங்க, உள்ள வரக்கூடாது. அப்போ 7 அசுத்தாவி தன்னை பார்க்கலாம் பெருசு. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஏற்கனவே இருந்தது. மொத்தம் எத்தனை சொல்ல மாட்டேங்கிறீங்களே? மொத்தம் எத்தனை? 8 அசுத்தாவி சேர்ந்ததுன்னா முன்ன காட்டிலும் பின்னிலும் எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. இதுதான் தேவனை விட்டு விலகுகிற, அசுத்தமுள்ள, பொல்லாத, விசுவாசம் இல்லாத, பின்மாற்றம் அடைகிற ஜீவிதத்தின் முடிவுகள். பாஸ்டர் கூப்பிட்டு எங்க ஜெபம் பண்ண முடியும்? ஜெபம் பண்ண எப்படி கேட்பார் ஆண்டவர்? அவர் உன்னை விட்டு, நீங்க அவரை விட்டு விலகி போயிட்டீங்களே. அவரை விட்டு விலகினதுனால எல்லா ஆசீர்வாதமும் போயிடுச்சு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் பொய் இல்ல, இதெல்லாம் சத்தியம். இல்ல நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்குரிய விளைவுகளை நீங்க அனுபவிக்கணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், அந்த கனி, அந்த விருட்சத்தை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். நடந்துச்சுங்க. அப்படி திருஷ்டாந்தமா நடக்குது. திடீர்னு ஒரு நாள் காயின் ஆபேல் நல்ல வாலிப பசங்க, நாம் நினைக்கல, இதுவும் ஆண்டவர் சொல்லிட்டாரு சாகவே சாவாய், நமக்கு என்ன தெரிய போகுது? திடீர்னு பார்த்தா காயின் ஆபேலை பண்ணிருக்கான், உயிரோடு எழுந்திருப்பான். மரணத்தை அதுவரையிலும் பார்ப்பதில்லை. ஆதாம் யாவெல்லாம் மரணம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. மோள அடிச்சிருக்க மாட்டாங்க, பெட்டி வச்சிருக்க மாட்டாங்க, எரிச்சிருக்க மாட்டாங்க, புதைச்சிருக்க மாட்டாங்க, ஒண்ணுமே தெரியாது. யாருக்கு? ஆதாம்.
ஆண்டவர் சொன்னார்ல, அந்த விருட்சத்தை புசிக்கிற நாளிலே நீங்க சாகவே சாவாய். அவங்களுக்கு தெரியல அதனுடைய உணவு. ஆனால் அந்த தண்டனை வரும்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார்கள். ஓ, இதுதானா. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி, அந்த பின்மாற்றத்திலிருந்து விலகி தேவன் பக்கம் வரும்படி கர்த்தர் இந்த காலங்களில் அழைக்கிறார். விட்டுடாதீங்க, உங்க பிள்ளைகளை விட்டுடாதீங்க. எப்படின்னா போட்டு எப்படின்னா வாழணும் விட்டுடாதீங்க. பின்மாற்றத்தின் விளைவு மிகவும் மோசமானதாக இருக்கும். அப்புறம் நீங்க கதறி தூப்பாடு போட்டு ஃபாஸ்டிங் இருந்து இங்க இல்லைன்னா நிறைய பேர் ஒண்ணு கத்துக்கிட்டாங்க. வெளி இடத்துக்கு போறது. எங்க போறது? சென்னை போறது, அதுக்கப்புறம் தூத்துக்குடி போறது, அங்க போறது, டெல்லி போறது, எல்லா இடத்துக்கும் போறது. இங்க முடியல, இந்த சர்ச்சில் முடியல, எங்க பாஸ்டர் சரியில்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? அங்க போலாம். திருட எங்க போனாலும் திருட தானே. வாணிபாடு வந்து திருட தான், சென்னை போனாலும் ஆண்டவர் தெரியும். இந்த சர்ச்சிலேயே உனக்கு விடுதலை இல்லைன்னு சொன்னா எங்க போனாலும் விடுதலை கிடையாது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அந்த பின்மாற்றத்திலிருந்து விடுதலை ஆகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் விடுதலை ஆகிற ஆண்டவரே, நான் விடுதலை ஆகிற ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் விடுதலை ஆகிற ஆண்டவரே. நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்து ஒரு அந்த முடிவு இருக்கு பாருங்க. பின்மாற்றத்தின் முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். பின்மாற்றத்தின் முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 24வது வசனம் வாசி. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 24வது வாசி. ஜனங்கள் அவனை கண்டவுடனே தம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை அவருடைய தேவன். நல்ல சிம்சனை பார்த்தா பெலிஸ்தர்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? நல்லா கவனிங்க. நம்முடைய பகைஞன் அவன். நம்முடைய தேசத்தை பாழாக்கினவன் யாருக்கு சொல்றாங்க? சிம்சோனை குறித்து சொல்றாங்க. நம்முடைய ஜனங்களை அநேகர் என்ன பண்ணாங்க? கொன்று போட்டவன். சொல்லுங்க, கொன்று போட்டவன். ஹல்லேலூயா. சிம்சோனை பார்க்கும்போது அப்படின்னா ஏன் சொன்னா, சிம்சோன் மீது இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. சிங்கத்தை என்ன பண்ணாங்க? கிழித்து போட்டாங்க. சிங்கத்தை கிழித்து போட்டாங்க. ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பை என்ன பண்ணாங்க? எடுத்து 1000 பேர் என்ன பண்ணாங்க? கொன்று போட்டாங்க. எத்தனை பேரு? 1000 பேரை கொன்று போட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென். 1000 பேரை கொன்று போட்டாங்க. ஒரே ஒரு கழுதை எலும்பு தாடை எலும்பு எத்தனை பேர்? 1000 பேரை கொண்டு போட்டாங்க. 300 நரிகளை ஒன்னா சேர்த்து வாளோடு வால் கட்டி அப்படியே வயல்வெளியில விட்டு பகைஞருடைய எல்லா வெள்ளாமே கெடுத்து போட்டார். யாரு? அவருடைய ஆவி இறங்க, கர்த்தருடைய ஆவியினால் எப்போதுமே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன உடனே என்ன தெரியுமாச்சுங்க? அவன் மேல இருக்கிற அபிஷேகம் போனது. கர்த்தர் அவனை விட்டு விலகினான். கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. ஏமாத்திக்காதீங்க, தயவுசெய்து ஏமாத்திக்காதீங்க. மாயான வாழ்க்கையில உங்களை என்ன பண்ணீங்க? அப்படி ஈடுபடுத்திக் கொள்ளாதீங்க. உண்மையை அறிந்து கொள்ளுங்க. இதுதான் சத்தியம். போய் உணருங்க. வசனத்தை கேட்கறீங்க, அதன்படி உணருங்க. சிஸ்டர், வசனத்தை உணருங்க. யாருக்கோ சொன்ன நினைக்காதீங்க. ஏன்னா பின்மாற்றம் மிக மோசமான விளைவுகளை கொண்டு வரும். அது ஒரு பயனற்ற ஒரு வாழ்க்கை. அது அவமான ஒரு வாழ்க்கை, அபயகரமான ஒரு வாழ்க்கை. அது பிசாசு நிறைந்த வாழ்க்கை. 7 மடங்கு பொல்லாத ஆவி கூட 8 அது சேர்ந்து அவனை நிர்மூலமாக்கி அழித்தெடுத்து தொந்தரவு செஞ்சிடும். தயவு செய்து ஆண்டவருக்கு என்ன பண்ணிடுங்க? பின்னாடி போயிடாதீங்க, பின்னாடி போயிடாதீங்க. அவரை அண்டிக் கொள்ளுங்கள் பாக்கியவான்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள் பாக்கியவான்கள். நடிக்காதீங்க. உங்களை நடிப்புல ஈடுபடுத்திக் கொள்ளாதீங்க. உங்க வாழ்க்கை ஒரு ஆண்டவருக்கு முன்னாடி வெளியரங்கமா இருக்கு. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ல ஒரு ஜீவிதத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தெரியுமாச்சு? கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகினார். கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகினார். பகைவர்கள் என்ன பண்ணார்?
இவன் நம்முடைய பகைஞன், நம்முடைய தேசத்தை கெடுத்தவன். 20 வருஷம் அவனை ஒண்ணுமே அசைக்க முடியல. கவனிங்க, அவனை ஒண்ணுமே அசைக்க முடியல. ஒரு சிங்கிள் மேனம், பலவானா, பலசாலியா அந்த பெலிஸ்தரை கதற விட்டான். 20 வருஷம் நியாயம் விசாரித்தான் இஸ்ரவேல் மக்களை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் என்ன தெரியுங்களா, பின்மாற்றம் கண்களை குருடாக்கி பலத்தை இழந்து போன செய்தது. தேவனை விட்டு விலகி போனான், அவமானப்படுத்தப்பட்டான். கடைசியிலே துன்மார்க்கோடு அபிஷேகம் பண்ணவன் மறைந்து என்ன பண்ணான்? மரணம் அடைந்தான். துன்மார்க்கரோடு, தேவனை அறியாதவர்களோடு, விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு என்ன பண்ணான்? அவன் மறித்து போனான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் போல அவன் என்ன பண்ணல? வாழல. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். இந்த கரங்களை நல்லா உயர்த்தி ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. மத்தேயு 23 அதிகாரம் 37 வசனம். மத்தேயு 23. நீங்கள் வாசி 23 அதிகாரம் 37 வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. கர்த்தர் இந்த நாள்ல பேசினாரு, ஏற்றுக்கொள்ள பாருங்க. கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மனமாக எத்தனையோ தரமும் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள மனதாயுதே, உங்களுக்கோ மனதில்லை. இன்னைக்கு மனதில்லாம இருக்காதுங்க. ஆண்டவர் கோழி எப்படி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே அணைத்துக் கொள்ளும்படி கூப்பிடுதோ அது போல ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார். ஆண்டவர் தூக்கி போட்டுடுங்க. கவனிங்க, ஒரு நிமிஷம் தூக்கி போட்டுடுங்க. ஆனா தூக்கி போட்டுடுங்க. ஆண்டவர் உன்னை சேர்த்துக் கொள்ளணும்னு நினைக்கிறார். சிறகுகளின் கீழே அணைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறாரு. மாறிடும், பின்மாற்றம் மாறிடும், ஜீவிதத்தில் மாறிடும். அந்த விளைவுகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? அதனுடைய பலன் எல்லாம் முடித்து போடுவார். ஹalleluya, ஹalleluya. வாசிக்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 41 43 வரை. லூக்கா 19:41 வரை. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்திருந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஹalleluya, ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சில நேரத்துல பின்மாற்ற ஜீவித்து இருக்கிறவர்களை பார்த்து மன வேதனைப்படுகிறவராக, மன துக்கம் அடைகிறார். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தங்க பிள்ளைகள் சரியில்லைன்னா அழுவாங்க. ஆமா, தெரியுங்க. ஏன் அழுவாங்க? தன் குழந்தைங்க சரியில்லைன்னா ஏன் அழுவாங்க? சொல்லுங்க, ஏன் அழுவாங்க? ஏன் அழுவாங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, ஏன் அழுறாங்க? குழந்தைங்க சரியில்லைன்னா, அவங்க வாழ்க்கை சரியில்லை, ஏன் அழுறாங்க? என் பிள்ளை இப்படி வேதனைப்படுது, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது, என் பிள்ளை இவ்வளோ பாரப்படுது, என் பிள்ளை இவ்வளோ வெட்கப்படுது அப்படின்னு சொல்லி அந்த பெற்றனுடைய மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கும். அது அன்பு. அநேக நேரத்துல ஆண்டவர் பாருங்க, இந்த பின்மாற்ற ஜீவிதத்துல வாழ்வுகளை பார்த்து அவருடைய மனசு வேதனைப்பட்டு துக்கப்படும். கவனி, அவங்களுடைய மனசு என்ன பண்ணும்? அவருடைய மனசு துக்கப்பட்டு வேதனைப்படும். ஏன் வேதனை தெரியுமாப்படும்? ஐயோ, நான் சொன்னதை ஏத்துக்கலையே,
என்னை விட்டு தூரமா போறாங்களே, எல்லாவற்றையும் அவங்க என்ன இழந்து போயிடுறாங்களே, பாதுகாப்பு இழக்கிறாங்களே, பலத்தை இழக்கிறாங்களே, சுகத்தை இழக்கிறாங்களே, சமாதானத்தை இழக்கிறாங்களே, பரிசுத்தத்தை இழக்கிறாங்களே, அபிஷேகத்தை இழக்கிறாங்களே, வல்லமை இழக்கிறாங்களே, அன்பு இழக்கிறாங்களே. ஆண்டவருடைய என்ன சொல்லுங்க. இன்னைக்கு அநேகரை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடுறாங்க. ஆண்டவருடைய உள்ளம் அப்படியே, ஏன்னா ஒரு பிள்ளையாச்சு நீங்க நானும் அவருடைய பிள்ளைகள் ஆயிடுச்சு. ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். ஏன் தெரியுமா அழுதாரு? ஐயோ, உனக்கு நான் எவ்வளவு தருணங்களை கொடுத்தேன், எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தேன், உன் பின்மாற்றத்துல இருந்து நீ என்ன பண்ணும் வரலையே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போனியே. நீங்க ஆண்டவர் உன்னை பார்த்து அழுறாரு தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க சில நேரத்துல நான் ஜபத்துல அழுவேன், ஆண்டவர் சொல்றாரு அழு, என் பிள்ளைகளுக்காக அழு. அழுவா அழுவா ஆண்டவர் அழ ஆரம்பிப்பார். அவர் அழுவது என்னுடைய உள்ளம் தானாவே கண்ணீர் விடும், என்னுடைய தானாவே உடையும். ஆண்டவருடைய உள்ளம் உடையும் போது என் பிள்ளைகளுக்காக நான் வேதனைப்படுகிறேன். ஆண்டவர் அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். ஏன் தெரியுமா அழுதாரு? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்போது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உள்ள நெருக்கி உன்னையும் முன்னில் உள்ள உன் பிள்ளைகளின் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லில் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரப்போகிறதே என்று சொல்லி ஆண்டவர் எழுதார். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை பார்த்து எழுதிட்டு இருக்கிறார். மன தேவனை விட்டு பின்பாய் விலகி போயிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அருகிலே ஆண்டவர் அழுகிறார். அழுகிறார், ஒவ்வொருத்த பார்த்து ஆண்டவர் அழுகிறார். ஏன் தெரியுமா அழுகிறார்? வரப்போற தண்டனை கொடுத்தா இருக்க போகிறார். உன்னை விட்டு வெளியே போன 7 பிசாசோடு சேர்ந்து 8 உன்னை தொந்தரப்படுத்த வரப்போகிறது. நான் உன்னை விட்டு விலகினால அவமானம் உனக்கு வரப்போகிறது. உன் பலத்தை நீ இழக்க போகிறாய். விருத்த சேதனம் இல்லாதவன் போல நீ என்ன பண்ண போற? அவமானப்படுத்தப்பட்டு சாக போறே. ஆண்டவருடைய உள்ள வருத்தத்தோடு வேதனைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ஜீவனை நீ இழக்க போகிறாயே. என்னுடைய இளைப்பாதை நீ பிரவேசிக்க முடியாதபடிக்கு நீ இருக்கிறாயே. ஆண்டவருடைய உள்ள அழுகிறது. அவருடைய சத்தம் உன் காதலை இன்னைக்கு தொனிக்கட்டும், காதலை தொனிக்கட்டும். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற அவர் விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவருக்குள்ள இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்களுக்கு சொன்ன பின்மாற்றத்தின் அறிகுறிகள் எல்லாவற்றையும் சொல்லி கர்த்தர் பரிசுத்த ஆவியாகிய தேவனோடு கூட பேசினார். அதனுடைய விளைவுகளை கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு கூட பேசினார். அதற்கு தப்பு வழியும் கர்த்தர் உங்களிடத்துல சொல்லி இருக்கிறார். சொல்லிடாதீங்க, இந்த ரட்சிப்பு வீணாக்கிடாதீங்க, இந்த கிருபையை வீணாக்கிடாதீங்க, இந்த தேவன் கொடுக்கிற பலத்தை வீணாக்கிடாதீங்க, அவர் கொடுக்கிற பாதுகாப்பு இரக்கத்தை வீணாக்கிடாதீங்க. வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருக்கும், அப்படி எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி, அப்படி எழுந்து நின்று அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கண்களை மூடி பிரைஸ்லாம், கண்களை மூடி ஜெபம் பண்ணு. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளு. எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். உங்களுக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது உன் நிலையை மாற்றித்தான் வெளியில போகணும். இந்த நிலையை மாற்றித்தான் வெளியில போகணும். கண்களை மூடி எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இல்ல கரங்களை நல்லா உயர்த்தி, நீ எந்த நிலையில் இருக்கிற, நீ எந்த நிலையில் இருக்கிற, ஆண்டவர் பக்கத்துல நின்று உன் பின்மாற்ற ஜீவிதத்தின் மூலமாய் வரப்போகிற பெரிய அழிவிலிருந்து உன் பிள்ளைகளும் நீயும் பாதுகாக்கப்படணுமே. அன்றைக்கு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவர் உன் பக்கத்துல நின்று அழுகிற தேவனா இருக்கிறார். நீ என்னை விட்டு விலகினதினாலே உன்னை விட்டு போன 7 பிசாசு தன்னை காட்டிலும் பொல்லாத 7 ஆவிகளோடு நிறைய வந்து கிரியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது. நான் பொய் சொல்லல. கர்த்தர்
கர்த்தரோடு பேசும்போது உட்கார்ந்து அழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தது. ஏமாத்தினாத வாழ்க்கை. ஆண்டவருடைய அன்பு என்பது மேன்மையானது. ஆண்டவருடைய கருமை என்பது மேன்மையானது. கண்ணில் மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல ஸ்தோத்திரம். இப்படியே போடுமாய வாழ்க்கை இல்லை. கர்த்தர் சொல்றதுக்கு ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீரிட்டு அழுதார். கிபி 70ஆம் நூற்றாண்டிலே நடந்தது என்ன தெரியுமா? எருசலேம் பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அதில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தர் சொன்னபடியே அழிக்கப்பட்டு போனார்கள். அது சாபம் அல்ல, எச்சரிப்பின் சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை அசட்டை பண்ணினதனால் வந்தது. கையை உயர்த்தி ஏதோ சாதாரணமா நின்றுடாத இந்த இடத்துல சாதாரணமான ஒரு வார்த்தையை கேட்டுன்னு சொல்லி நின்றுடாத. கர்த்தரோடு பேசுறாரு, கர்த்தர் எச்சரிக்கிறாரு, கர்த்தர் அழுவாரு, கர்த்தரோட பார்த்து பரமதிக்கிறாரு, மனம் திரும்ப வேண்டும் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. உள்ளூர் சாத்தா வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? 8 பிசாசு உள்ள வந்ததுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உணர்த்தும் போது, ஐயோ ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க, உன் சமூகத்துல நான் வந்துடுறேன். ஓடோடி வந்து கர்த்தர் கொடுக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. கர்த்தர் கொடுக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெறுமை வெளியில போகாத. இந்த சத்தம் உனக்கு ஒரு அன்பின் சத்தமாய், உன்னை அழைக்கிற சத்தமாய், கர்த்தருடைய கண்ணீர்கள் நிறைந்த ஒரு சத்தமாய், உன்னை ஆதரிக்கிற சத்தமாய் கர்த்தரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்கத்தான் இந்த தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் சபைக்கு ஆசீர்வாதம் என்பதை மறந்து போகாது. பயனற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தின் வாழ்க்கையா இருக்கக்கூடாது. சிம்சோன் 20 வருஷம் நல்ல ஆட்சி புரிந்தார். தேவ வல்லமையினால் நிறையப்பட்டவராக இருந்தார். ஆனால் அவருடைய முடிவு பின்மாற்றத்தினாலே ஒரு வேதனையான ஒரு முடிவாய் கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உயர்த்துறப்பா, வந்துடுறப்பா, இதை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நான் மனம் திரும்புறப்பா. உங்க விட்டு போக மாட்டாண்டுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க விட்டு போக மாட்டாண்டுகிறே, உங்க விட்டு போக மாட்டாண்டுகிறே, உங்க விட்டு போக மாட்டாண்டுகிறே, உங்க விட்டு போக மாட்டாண்டுகிறே. இவ்வளவு நாள் உங்களை ஆண்டவரே உங்களை விட்டு ஓட்டிட்டு வாழ்க்கை போக மாட்டவரே. அறிக்கை பண்ணிட்டு போ. கரங்களை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லிட்டு போ. தம்பி கையை நல்லா உயர்த்தி தேவ சமூகத்துல ஒப்புக்கொடு, தேவ சமூகத்துல ஒப்புக்கொடு. ஏதோ தான வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். ஆண்டவரை ஏமாற்றின வாழ்க்கையெல்லாம் போதும். ஆண்டவருக்கு எதிராக நின்ற வாழ்க்கையெல்லாம் போதும். மண்மால வாழ்க்கையெல்லாம் போதும். தேவன் விரும்புகிற காரியத்தை செய். ஆண்டவரை விட்டு விலகிடாது, கர்த்தரை விட்டு விலகிடாது. அந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உனக்குள் இருக்க கூடாது. தேவனுடைய இளைப்பாறு இல்லாமல் போயிடுவே. கர்த்தர் அழுகிறாரு. உன் ஆசிரியர்களை இழந்து போயிடுவே. கர்த்தர் அழுகிறாரு. உனக்குரிய எல்லா நன்மைகளும் கிருபை உன் விட்டு போய்விடுமே. கர்த்தர் விளக்காக கண்ணீர் விடுகிறது. அவருடைய சத்தம் காதுல வரட்டும், காதுல வரட்டும். உனக்கு கிடைத்து இந்த நாள் ஆகிடும். நீ மனம் திரும்ப. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே சேர்த்துக் கொள்ளும்படிக்கு உன்னை சேர்த்துக் கொள்ள நான் வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி, தமிழ் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி மனம் திரும்புற ஆண்டவரே, மனம் திரும்புற ஆண்டவரே, மனம் திரும்புற ஆண்டவரே. எனக்குள்ள பின்மாற்ற வேண்டாம் ஆண்டவரே, எனக்குள்ள பின்மாற்ற வேண்டாம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லாம போவாதீங்க, சொல்லாம போவாதீங்க, சொல்லாம போவாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல உணராம போவாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல உணராம போவாதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போவாத.